கேரளாவில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மலப்புரத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்திருந்தார். இதையடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்துள்ளார். திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டிருந்த சிறுவன் உயிரிழந்ததாக அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிறுவனுடன் தொடர்பில் இருந்த 246 பேரில் 63 பேரை தீவிரமாக கண்காணித்து வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் 4 பேருக்கு நிபா வைரஸ் அறிகுறிகள் இருப்பதாகவும் அதில் ஒருவருக்கு உயிர்காக்கும் கருவிகளுடன் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மலப்புரத்தில் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறுவன் வசித்த பகுதிகளில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த 2018ஆம் ஆண்டு நிபா வைரஸ் பாதிப்பு முதல் முறையாக கண்டறியப்பட்ட நிலையில் அதன் பாதிப்பால் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளனர்.